சொந்தங்களுக்கு வணக்கம். எனக்கு கல்யாண தேதி 7 சார். அந்த 7ஆம் தேதிய வச்சு என்னோட கல்யாண தேதிய வச்சு எனக்கு ஏதாவது பலன் சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ஒரு சிலருக்கு வந்து அவங்க பிறந்த தேதி 7ஆ இருக்கும். அத கணக்கு பண்ணி அவங்க கல்யாண தேதியும் 7ஆவும் வச்சு பலன் கேட்பாங்க. அந்த தேதியும் 7ஆம் தேதியே நிலைப்பாடு அங்க வந்து இருக்கும். அப்ப அந்த 7 அப்படிங்கிறது கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு எண்ணாக இருக்கிறதுனால, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில அந்த குடும்ப உறவுல அல்லது குடும்ப நபர்களோடு பெரிய பற்று பாசம் இல்லாம, பட்டும் படாமல் தாமரை இலை போல தாமரை இலையில தண்ணி எப்படி பட்டும் படாம இருக்குமோ, அதுபோல பயணிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். 1. 2வது இந்த 7ஓட கூட்டுத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா 16. அப்ப 16க்கு 1 அப்படின்னா சூரியன், 6 அப்படின்னா சுக்கிரன். அப்ப அந்த சூரியனுடைய வீடுங்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசியில சுக்கிரன் பகை பலத்தில இருப்பார். அப்ப அந்த 6ங்கிறது சுக்கிரன். சுக்கிரனுடைய வீடு 2 இருக்கு. அப்ப ரிஷப வீடும், துலாம் வீடும் சுக்கிரனுடைய வீடு. அந்த ரிஷப வீட்ல சூரியன் வந்து பகை பலத்தையும், அதே துலாம் வீட்ல அதே சூரியன் நீச பலத்தையும் வாங்கக்கூடிய ஒரு தன்மையில அவர் அங்க வந்து இருப்பார். ஏன் சார் சுக்கிரன தொட்டு தொட்டு சொல்றோம் அப்படின்னா, களத்திர காரகக்கோள் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். அதனால தான் அத வந்து எடுத்துக்கிறோம். அப்ப அடுத்து வந்து பார்த்தா 25. 25 அப்படிங்கும்போது 2னா சந்திரன், 5னா புதன். அதுலயும் பாருங்க அந்த சந்திரனுடைய வீடு கடகராசி. அந்த கடகராசியில புதன் பகை பலத்தில இருப்பார். இந்த 5ங்கிற புதன் இல்லையா? அது மிதுன வீட்டுக்கும், கன்னி வீட்டுக்கும் அதிபதியா வருவார். அப்ப அந்த மிதுன வீட்லயும், கன்னி வீட்லயும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, நட்பு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்ப அங்க பாதி 50, 50 அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனா, அந்த இடத்துலயுமே அந்த சந்திரனுடைய வீட்ல சுக்கிரன் வந்து பகை. அதே மிதுன வீட்ல அந்த ச புதனோட வீட்ல சுக்கிரன் வந்து ஆட்சி. அதே கன்னி வீட்ல புதனோட வீட்ல அந்த சுக்கிரன்ங்கிறது நீசம். அப்ப இவர்களுக்குள்ளாக அந்த வாய் சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சின்னதா ஒரு சின்ன பொறிய கொளுத்தி போட்டா பத்தி எரியுங்கிற மாரி, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக, அது வாய் வார்த்தைகளால் ஏற்பட்டு, அது கடைசியில கை கலக்கிற அளவுக்கு பெரிய சண்டையில போய் கூட நிக்கும். அது பிரிவ குடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலயும் போய் நிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய நபர்கள் 25 வயசு இல்ல 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பிரிவ சந்திப்பாங்க. அல்லது பிரிவுக்கு நிகரான ஒரு கண்டத்த சந்திப்பாங்க. அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் பொருத்தம் பார்க்கும்போது அத கொஞ்சம் பார்த்து செஞ்சு வைக்கிறது. இப்ப இந்த 7ஆம் தேதியில பிறந்தவங்க, அல்லது அந்த திருமண தேதி கூட்டு எண் 7ல வந்தா, அவங்களுக்கு எந்த மாரியான நிலை இருக்கு? அவங்க எப்படி நடந்துக்கணும்? வாய் வார்த்தையில கவனமா நடந்துக்கணும். அவ்வளோதாங்க. அந்த சரி பரவால்ல. இந்த நேரத்தில நம்ம பேச வேண்டாம். அப்புறம் பேசிக்கலாம்ன்னு அவங்க வழியில போயிறணும். இல்லன்னு சொன்னா பேச்ச குறைச்சுக்கணும். இல்லன்னா தேவையானத பேசணும். இல்லன்னா பெரியவங்க 4 பேர வச்சு பேசணும். அப்ப இவங்க எந்த பிரச்சனையிலயும் மாட்ட மாட்டாங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுபோல ஜோதிடம் சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.